நேற்று நடந்தது நேற்று வரைக்கும் ஆக்சுவலி அவங்க வந்து நாங்கள் இது மாதிரி ஆயிடுச்சு தவறிச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அவருக்கு எப்படி இறந்ததுக்கு அதுக்கப்புறம் ஊருக்கு அனுப்பணுமா என்ன பண்ணணும் நேற்று ஒரு வார்த்தை அவர் மாவட்ட லெவலில் பண்ணார் டிவிகளை நேற்று பண்ணவங்க இன்னைக்கு திடீர்னு ஏன் வரல குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அவன் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருந்தவரா இல்லை அவன் அங்கே போய் விழுந்தாரா எல்லாமே குற்றம். நான் சொல்றது ஒரு உதவி பண்ண முடியலன்னா அவர் விஜய் சார்கிட்ட போயிடுச்சுன்னு தெரில. ஒரு உதவி தான் அவங்க ஒரு 2 குழந்தை இருக்காங்க. ஒரு உதவி பண்ண முடியாதுன்னு இருந்தால் கூட முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறோம். அவராஜ் பக்கத்தில் அவரை பார்த்துட்டு ஒரு கூட்டத்தில் ஒரு அரசியல் கூட்டத்தில் போய் ஒரு உயிர் போயிருக்கு. அவருக்கு பின்னாடி யாருமே கிடையாது. முதலமைச்சர் இதை கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு முதல் நிதியிலிருந்து கொஞ்சம் நிதி கொடுக்க நான் கோரிக்கை வைக்கிறோம். கலெக்டர் அம்மா கிட்ட ஒரு மனு கொடுக்க போயிருந்தோம். அவரு கொடுத்து வந்திருக்கோம். விஜய்க்கு நம்ம விஜய் தலைவருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா ஒரு கூட்டம் ஆகுது இந்த மாதிரி ஏதோ சம்பவம் நடக்குது வேணும்னு யாரும் பண்றதில்ல. சம்பவம் ஆயிருக்குன்னா நம்ம கூட்டத்தை நம்ம நம்பி வந்திருக்கு. அப்படி அந்த பையன் வந்து அவ்வளோ பைத்தியம் இருக்கு. அப்படி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா அப்படியே கட்சிக்கோசரம். நீங்க அவர் போன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்ல எல்லா விஷயமும் அவர் பக்கத்தில் இருக்கும்போது உங்க கட்சி தொண்டனே ஒருத்தர் செத்துருக்கான். சரி ரைட்டு நீங்க மாவட்ட லெவல்ல ஒருத்தர் பதிவில் இருக்கீங்க. யார் ஒருத்தர் வந்து சரி ஆயிருக்கு சரி பக்கத்துல இருந்து சரி நான் அனுப்பதான் முடியும் இதை வந்து உதவி பண்ண முடியும் அது சொன்னா கூட நாங்க வந்து யாருமே வந்து அவங்க வந்து டிமாண்ட் பண்றது கிடையாது. விஜய் விஜய் சார் வந்து இதுல கொஞ்சம் பார்த்துட்டு இது ஒரு இருந்திருக்காங்க. அவங்க கூட்டத்தில் இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு நிதி உதவி பண்ணணும்னு ஒரு ஆசை வேறு. எல்லாரும் வந்து எல்லாரும் ஃப்ரெண்டு ரிலேஷனு அவங்க பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்திருக்கோம். பிளட் நீங்க சொல்லுங்க சார். எல்லாருமே வந்திருக்கோம். எல்லாரும் வேலை விட்டு இன்னைக்கு வந்து அவன் பையன் பாவம் அவங்க வீட்டில் அவங்க இறந்த வட்டி அவங்க அப்பா அம்மா ஊருக்கு இவன் பராமரிச்சுட்டு இருக்கான். அதுக்கு என்ன வழி எல்லா விஷயம் இருக்குது. நீங்க ஒரு பெரிய லெவலில் இருக்கீங்க. ஒரு கட்சி தலைவராக இருக்கீங்க. அந்த ஒரு தொண்டை உங்க நம்பியே வந்த தொண்டை ஒரு உயிரிழப்பு ஆயிருக்கு. உங்களால முடிஞ்ச உதவி இல்ல ஆறுதல் பண்ணா கூட ஒரு போனு இல்ல ஆறுதல் பண்ணா கூட பெரிய விஷயம் சார். ஒரு பெரிய விஷயம். அதுதான் முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து இது ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து இந்த வீட்டுக்கு ஒரு நிதி உதவி பண்ணணும்னு ஒரு ஆசை பண்றோம். சுராஜ்ங்கிறவருக்கு 10 வயசு போட்டக்குள்ள 6 வயசு பையன் தான் இருக்கிறா. அப்படியே 6 வயசு பையன் தான் இருக்கா. அப்படியே இவருடைய இந்த சுராஜோடைய வருமானத்துல தான் அவங்க மகாராஷ்டிரால இருக்க அவங்க குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா அவங்களும் அவங்க பெத்தவங்களும் வந்து வயதானவர்கள். அதனால இது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஒரு ஆறுதல் தெரிவிக்கல. ஏதாவது ஒரு நிதி உதவி கொடுக்கறோம். ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இப்ப இவர் சொன்ன மாதிரி நம்ம மாதிரி சொன்ன மாதிரி தான் ஒரு உயிர் தான் உயிரா இல்ல 41 உயிரா இல்ல 50 உயிர் தான் உயிரா? ஒரு உயிர் இல்லையா? உயிர் தானே. மனித உயிர் தலைவர் இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு வருத்தம் தெரிவிக்கல. இப்ப மனித உயிர்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு மகத்தான உயிர். அந்த உயிர் போயிருச்சுனாவே ஒரு அசால்ட்டா இருக்கிறது இந்த வகையில சரியா இருக்கும். நேற்று நைட்டு சும்மா வந்து ரோட் ஷோ போற மாதிரி வந்து பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு மட்டும் போனாரு. ஆனா அது பாத்தீங்கன்னா இந்த முகநூல் மற்றபடி வாட்ஸ்அப் எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிச்சாரு அப்படிங்கறது இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் இந்த கீழ்மட்ட தொண்டர்களே அல்லது அவங்க இவங்களை வச்சு பேசிட்டு அதா வராங்க இதா வராங்கன்னு இருக்காங்க. இது வரைக்கும் வரல. அதனாலதான் கலெக்டர் அம்மா கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். அவங்க வீட்டுல வந்து ஏன்னா அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் தெரியாது. இங்க இருக்காங்க தமிழ் தெரியாது. இனிமேல் அந்த குடும்பம் எப்படி வாழுங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் வழங்கினாதான் சரியா இருக்குங்கிறது. தங்கமணி.